போன முறை வெற்றி பெற்ற அண்ணன் தனுஷ் அவர்கள் இன்னைக்கு அவர் பேர் கூட நிறைய பேருக்கு நினைவிருக்குமா தெரியாது. இந்திய அரசியல் வரலாற்றில் தொடர்ச்சியாக 4வது முறையாக தனித்து ஒரு மாநிலம் முழுக்க வேட்பாளர் நிறுத்துகிற ஒரே கட்சியான நாம் தமிழர் கட்சியின் இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நான் மதிவாணன் நான் அறிவிக்கப்பட்டிருக்கிறேன். ஏற்கனவே 2 முறை உங்களிடத்திலே வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். 2019 பாராளுமன்ற தேர்தலிலும் இந்த ஊரிலிருந்து எனக்கு வாக்கு கிடைத்திருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலிலும் இந்த ஊரிலிருந்து மக்கள் எனக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையோடு இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலை நாம் தமிழர் கட்சிக்கு இந்த மக்கள் வாக்கு செலுத்துவார்கள் என்ற நம்பிக்கையில் நான் முதலில் சொன்னது போல 4வது முறையாக தனித்து நாம் தமிழர் கட்சி 20 பெண் வேட்பாளர்கள் மற்றும் 20 ஆண் வேட்பாளர்கள் என்று களத்திலே நிற்க இருக்கிறோம். ஏற்கனவே 31 வேட்பாளர்களை அண்ணன் சீமான் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். இன்னும் இந்த வாரத்துக்குள்ள 40 வேட்பாளர்களுக்கான பட்டியல் வெளிப்பட்டுவிடும். எனக்கு முன்னாடி சொன்னவங்க சொல்லியிருந்தாங்க, இன்னும் இங்க இருக்க அரசியல் கட்சியெல்லாம் என்னென்ன முடிவாகல, யாரு கூட கூட்டணி, யார் கூட போவா. ஏன்னா மாப்பிள்ளை நிறைய இருக்காங்க, பொண்ணு நிறைய இருக்காங்க. இங்கேயும் போய் ஒரு மாப்பிள்ளை பொண்ணு பார்த்தாரு, அதே பொண்ணு இன்னொரு மாப்பிள்ளையும் பொண்ணு பார்த்தாரு. எங்க சம்பந்தம் முடியும் தெரியாம இந்த பவுன் பேசுவாங்க தெரியுமா, எத்தனை பவுன் போடுவீங்க, எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு அந்த பேரம் போய்கிட்டே இருக்குது. அதனால ஒவ்வொரு கட்சி எனக்கு இவ்வளவு கொடுப்பீங்களா, எனக்கு இவ்வளவு கொடுப்பீங்களா அப்படின்னு பேசிட்டே இருக்கிறதுனால இன்னும் கூட்டணி முடிவாகாம இருக்கு. கூட்டணி முடிவானதுக்கு அப்புறம் தான் குழப்பத்து இருக்குது. அதுல சீட்டு கட்டு 4 பேர் வருவாங்க, இந்த தொகுதி எனக்கு வேணும், அந்த தொகுதி உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தேர்தல் தேதி அறிவிக்கிற வரை அந்த கட்சிகளால் அந்த கூட்டணியை உறுதி செய்யவே முடியாது. இது கடந்த கால வரலாறு. இந்த தேர்தல் அப்படிதான் நடக்கும். ஆனா நாம் தமிழர் கட்சி தேர்தல் எப்படி மார்ச்சோட 10-12 தேர்தல் அறிவிச்சிருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் சீமான் போன தேர்தலின் முடிவில் சொன்னது போலவே 40 வேட்பாளரும் தனிச்சுதான் போட்டிடுறோம், 20 பெண்கள் 20 ஆண்கள் சொல்லி இன்னைக்கு பட்டியலை வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் 4வது முறை அப்படிங்கிறத நான் திருப்பி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரசியல் வரலாற்றிலேயே கட்சி தொடங்கி சொன்ன கொள்கையை 14 வருஷம் காப்பாற்றுறதுக்கு இந்திய அரசியல் வரலாற்றுல ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்னா தொடங்குகிற போது சொன்னா பாரதிய ஜனதா கட்சியோடோ காங்கிரஸோடோ திராவிட முன்னேற்ற கழகத்தோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒருபோதும் கூட்டணி பங்கீடு கிடையாது. சோறு சாப்பிடுறத கூட கூட்டு பொறி வைக்கிற முடியும், தேர்தல் அரசியல்ல இவங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு வெத்தில அடிச்ச மாதிரி 2009 இயக்கம் தொடங்கி 2010 கட்சியை கட்டுகிற போது எங்க அண்ணன் சீமான் சொன்னார். நிறைய பேரோட என்ன நினைச்சாங்கன்னா, இதுக்கு முன்னாடி கட்சி தொடங்கி எல்லோருமே அப்படிதான் சொன்னாங்க, நாங்க அவங்கள எதிர்க்கலாம். அந்த மாதிரி இவர் ஒரு ஆள் வந்திருக்காரு வருதோ அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. இதற்கு முன்னாடி கட்சி தொடங்கியவர்களாம் யாரை எதிர்ப்பதற்காக கட்சி தொடங்கினார்களோ அவர்களோட கூட்டணி வச்சு உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வந்துட்டாங்க கடைசியா கட்சி தொடங்கின எல்லாருமே. ஆனா நாம் தமிழர் கட்சி சொன்ன வார்த்தை 14 ஆண்டு காலம் காப்பாற்றி இன்றைக்கு அந்த கூட்டணி என்ற வார்த்தையே இல்லாம தனிச்சு சுயமாக 40 பாராளுமன்ற தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்த தொடங்கி இருக்கிறது. ஒரு பாராளுமன்ற தேர்தல் நாம் ஏன் வாக்கு செலுத்தணும், ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோட பணி என்ன, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒருவர் ஏன் தேர்ந்தெடுக்கப்படணும், இந்த கேள்விகளுக்கு இன்னும் நம்ம விடை கண்டுபிடிக்கப்படவே இல்லை. எதுக்காக எம்பிக்கு ஓட்டு போடுறோம், அந்த எம்பி என்ன செய்வாரு அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லை. எனக்கு முன்னாடி சொன்னது போல போன முறை வெற்றி பெற்ற அண்ணன் தனுஷ் அவர்கள் இன்னைக்கு அவர் பேர் கூட நிறைய பேருக்கு நினைவிருக்குமா தெரியாது. ஏன்னா 5 ஆண்டுக்கு முன்னாடி ஜெயிச்சார், அவ்வளவுதான். ஜெயிச்சதுக்கு அப்புறம் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்தது போல நான் பார்த்ததே இல்லை. அரசு அலுவலகத்தில் நடக்கிற நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு, அங்க பாராளுமன்றத்தில் நிற்கிறார். மற்றபடி மக்களை சந்தித்ததாக ஒரு இடத்துலயுமே கவனிக்கல. கே சார் வீட்டுல இருப்பான்னு நினைக்கிறேன். காலையில இருந்து மாலை வரைக்கும் அவர் வெளியே போனா கூட நிக்கிறது, அவர் உள்ள இருந்தா வாசலே நிக்கிறது, அவ்வளவுதான். அந்த வேலை நடக்குது. அவர் வாக்கு கேட்டு வருவது என்ன சொன்னாரு, நான் விவசாயிகளை வீட்டு பிள்ளை, நான் விவசாயத்தை பற்றி தெரிந்தவன், மேற்க 400 ஏக்கர் எனக்கு தோப்பு இருக்குது, நான் விவசாய கல்லூரியில படிச்சவன், அதனால விவசாயம் எனக்கு எவ்வளவு வலிமை வாய்ந்ததுன்னு தெரியும், அதனால விவசாயத்தை மீட்க போராடுவேன். விவசாய சாலைகளில் விவசாயத்தை அழித்து அதனூடாக சாலை போடப்படுது இல்லையா, இந்த 4 வழி சாலை, அந்த திட்டத்தை நான் வெற்றி பெற்றால் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி இது எம்பி வேட்பாளர் மட்டுமல்ல, அதற்கு ஆதரவு கேட்டு வந்த அம்மையார் கனிமொழி, இன்றைய மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அதோட விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்புக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உட்பட எல்லோரும் இந்த 4 வழி சாலை திட்டத்தை எதிர்த்து போராடிய விவசாயி சங்கத்திலே வந்து, வேற இடத்துல கிடையாது, அந்த சங்கத்தோட அலுவலகம் எங்க இருக்கோ அங்கேயே இறங்கி வந்து விவசாயிகளை கூட்டம் போட்டு கூட்டி வச்சு விவசாயி இப்படிதான் நிக்காரு, கண்டிப்பா சாலை வராது அப்படின்னு சொல்லி எல்லா விவசாயிகளும் ஓட்டு போட்டாங்க. இப்ப என்ன நடக்குது,
அதே சாலை முக்கால்வாசி பணி முடிஞ்சிருச்சு. நம்ம பகுதிக்கு மட்டும் தான் கடைசியா நடத்துறான்னு சொல்லி மற்ற இடத்துல எல்லாம் மதுரையில இருந்து ராஜபாளையம் வரைக்கும் வந்து முறம்பு வரைக்கும் வந்துட்டாங்க. இனி இந்த பகுதியில் வேலை தொடங்க போறாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து நிற்கும். இப்ப விவசாயி மகன் எங்க போனாரு? விவசாயிகள் அழித்து 4 வழிச்சாலை போடப்படும். எதன் பொருட்டு அவங்களுக்கு வாக்கு செலுத்தணும் விவசாயம் பண்ணாங்க? எங்க போச்சுன்னு சொல்லுங்க. சொன்ன கோரிக்கையை காப்பாற்ற முடியல. நீங்க சிந்திச்சு பாருங்க. இப்ப எனக்கு 38 39 வயசாகுது. எனக்கு மூத்தவங்க இருக்கிறீங்க. நாங்க இப்பதான் 15 வருஷமா அரசியல் இருக்குன்னு வச்சுக்கலாம். 40 வருஷமா ஓட்டு போட்டு இருக்கீங்களா? நம்ம தொகுதி வாஸ்தவர்கள். இந்த வாஸ்தவர்கள் தொகுதியில செண்பகவல்லி அணை திட்டம் எவ்வளவு நாட்களா இருக்குது? செண்பகவல்லி அணை திட்டத்தில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்யணும்னு எத்தனை வருஷமா துண்டறிக்கையில பாக்குறீங்க? இந்த வருஷம் துண்டறிக்கையில பாப்பீங்க. எல்லா கட்சியும் எழுதுறாங்க. 40 வருஷமா கோரிக்கையாக வைத்திருக்கிற அந்த துண்டறிக்கை கோரிக்கை ஏன் சரி செய்ய முடியல? ஒரு அணையோட உடைப்பை ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் சரி செய்ய முடியாதா? ஒரு மாநில அரசாங்கத்தால் சரி செய்ய முடியாதா? நீங்க சிந்திச்சு பாருங்க. என்றைக்காவது வாக்கு கேட்டு வரட்டும் நம்ம கேட்கிறோமா? ஏப்பா போன தடவை இதுதான் போட்டிருந்த, இந்த தடவை இவர்தான் போட்டிருக்க, 5 வருஷம் எம்பியா இருந்திருக்கீங்க, உங்க கூட்டணி தானே ஓட்டு போட்டான், ஒரு அணையின் உடைப்பை ஏன் சரி செய்ய முடியல அப்படின்னு கேட்க முடியலையா? அந்த அணை யார்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ நீங்க சிந்திச்சு பாருங்க. அணை காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கிற போது இதே செண்பகவல்லி அணையில உடைப்பு ஏற்படுகிறது. அப்படி உடைப்பு ஏற்படுவது 2 லட்சம் ரூபாய் செலவழிச்சு முதலமைச்சராக இருந்த காமராஜர் அந்த அணையின் உடைப்பை சரி செய்கிறார். எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல அணை உடைப்பு வருது. சரி செய்ய வேண்டிய எம்ஜிஆர் 5 லட்சம் ரூபாய் கொண்டு எங்க கொடுக்கிறாரு? கேரளாவிட கொடுக்கிறாரு. எது சரி செய்ய வேண்டிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு சொல்ற புரட்சி தலைவர் பேசிட்டு இருக்கல, அந்த மகாத்மா தான் கேரளாவிட கொடுத்துட்டாரு 5 லட்சம் ரூபாய் நீங்க சரி செய்யுங்க. அவன் கொஞ்ச நாள் அப்படியே வச்சிருந்தான். ஆட்சி மாறிச்சு, கருணாநிதி ஆட்சிக்கு வந்தாரு, அவன் பணத்தை திருப்பி கொடுத்தான். 5 லட்சத்தை வாங்கி கஜாவில போட்டலாம். இன்னைக்கு வரைக்கும் அந்த அணை உடைப்பு சரி செய்யப்படல. இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? 2 மாநிலம் சேர்ந்துதான் முடிவு செய்யணும் செண்பகவல்லி அணையை சரி செய்வது. இந்த மாநிலங்களுக்கு 2 மாநிலங்களுக்கு இடையில் உள்ள பிரச்சனை அப்படிங்கிறாங்க. நான் கேட்கிறேன், நம்முடைய அணை என்பது எப்படி கேரளாவுக்கு சொந்தமானதா மாறிச்சு? ஒரு மாநில முதலமைச்சராக இருந்த காமராஜரால் சரி செய்ய முடிந்த அணை எப்படி அதற்கு பின் வந்த திராவிட முன்னேற்ற கழக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சரால் சரி செய்ய முடியல? ஏன் கேரளாவுக்கு தாரை வார்த்து கொடுத்தாங்க? ஒருத்தருமே கேட்கலையே. நம்ம வீட்டுல ஒரு பகுதியை பக்கத்து வீட்டுக்கார ரேசா தண்ணி பட விடல, சந்துக்குள்ள போய் வெள்ளை அடிக்க விட மாட்டோம். அவன் வீட்டு ஓட்டோட தண்ணி நம்ம வீட்டு சுவத்துல விழுந்து அந்த மழை தண்ணி விழுந்து கரை பிடிக்குது அப்படின்னா சுவர் பாலா போயிருந்து சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன் மல்லு கட்டிட்டு வீட்டை வந்து கோர்ட்ல போய் நின்றுகிட்டு இருக்கிறோம். எப்படி? நம்மளோட இடம் அவ்வளவு மதிப்பா இருக்கு நமக்கு. ஆனா நம்ம நாட்டோட சொத்து, நம்ம மாநிலத்தோட சொத்து அங்க இன்னொரு மாநிலத்துக்கு போயிருச்சு. அதுக்கு காரணம் கருணாநிதி, இங்க இருக்க எம்ஜிஆர் கிடையாது. ஓட்டு போட்ட நீங்களும் எங்க அப்பாவும் தான். ஏதாவது ஒரு ஓட்டு அவ்வளவுதானே, விடு கண்ணை முடிட்டு சாப்பிட்டு போட்ட மாதிரி இப்படி பிங்கி பாங்கி அப்படின்னு ஒரு குத்துனா முடிச்சு வச்சு வந்துட போறோம். இதுக்கு எதுக்கு இவ்வளவு பேச்சு அப்படிங்கிறீங்களா? காலங்காலமா அப்படி நினைச்சு சார் அரசியல் நமக்கு எதுக்கு? நான் படிச்சிருக்கேன். அரசியலா நம்ம டீசென்டான பையன்பா, அரசியலா சாக்கடை மாதிரி அப்படிங்க ரோட்ல அலைவாங்க. நம்மளாம் அப்படி அலைய முடியுமா? நம்ம படிச்சிருக்கோம், வேலைக்கு போனோம். இவங்க நம்மளுக்கு படிச்சவங்க ஒரு 4 ரூபா சம்பாதிச்சிடக்கூடாது, ஒரு வண்டி வாங்கிடக்கூடாது. இங்க ரோட்ல போறவங்க பார்த்தா அவங்க பிச்சைக்கார மாதிரியே தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படியே நம்ம வர்றது என்ன, இந்த ஊரை விட்டு வெளியே போய் வேலைக்கு போயிட்டோம்னு வச்சுங்க, ஊருக்காரங்க பார்த்தா பைத்தியக்கார மாதிரியே நினைச்சிருது. இந்த சமூகம் அவலட்சணம் இருக்கு பாருங்க, அதுதான் மிகப்பெரிய சிக்கல். அரசியலை யாரோ யாருக்கானதுன்னு சொல்லி விலை விட்டு ரேஷன் கடையில ஓசி அரிசி வாங்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அரசியல் நினைச்ச பாருங்க, அங்கதான் தப்பாய் போச்சு. நீங்க தான் வாக்கு தெரியுங்க, நீங்க தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டின் பிரதமராக வந்தாரு. நம்ம நினைச்சோமோ நினைக்கலையோ, நாம விரும்பணுமோ விரும்பலையோ, பிரதமராக அவர் வந்த உடனே ஒரு நாள் நைட்டு திடீர்னு அறிவிச்சாரு, உங்க பையில என் பையில, உங்க வீட்டுல என் வீட்டுல இருக்கக்கூடிய பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு அறிவிச்சாரு. நீங்க நினைச்சு பாத்தீங்களா? நாட்டுல இப்படி ஒரு காலம் வரும், நம்ம இருக்கிற உழைச்சு சேர்த்து வச்ச ரூபாய் நோட்டெல்லாம் செல்லாம போயிடும், புது நோட்டு கொடுக்கறது தான் நம்ம வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற காலம் வரும் நினைச்சலாம். நினைக்கவே இல்லை. ஆனால் முடியும். ஏன் தெரியுமா? ஒரு அரசியல்வாதி, அரசு அதிகாரம் படைச்சவன் அதிகாரத்துல உட்கார்ந்தா அந்த அரசியல்வாதி சொல்றதெல்லாம் சட்டமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அரசியல் வந்து ரொம்ப சாதாரணம் அப்படின்னு நினைக்காது, ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப அதிகாரம் உடையது. அரசாங்கத்தால் அரசியலால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் மாற்ற முடியும். ஒரு செய்தித்தாளை எடுத்து பார்த்துட்டு இதெல்லாம் நடக்குது, அடடா ஏண்டா அப்படி பண்ணாம விட்டீங்க அப்படின்னு பேசுறீங்களா, அதை செய்யக்கூடியது அரசியல்வாதி தகுதி இருக்குது.